நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜோஸ்வா டிவி மூலமாய் நம்மை சந்திக்கும்படியாய் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஸ்தாபனத்தையும் குடும்பங்களையும் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார் என்று இந்த வார்த்தை எழுதியிருக்கிறது. கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாய் நன்றி அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் சகலத்தையும் புதிதாக்க போகிறாராம். நன்றி ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமாப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், என் மரணத்தை ஜெயித்தவர், சத்துருவை ஜெயித்தவர், வியாதியை ஜெயித்தவர். இந்த வேளையில் கூட ஆமாப்பா, எங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க என் தேவ ஜனங்களோடு நீர் அப்படியே வந்து பேசுவீராக. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்க போகிறாராம். அப்படின்னா அன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சகலத்தை புதிதாக்குகிற நம் ஆண்டவர். ஒருவேளை பழையவைகள் ஒளிந்து போயின என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது,
அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவளோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சத்தம் யோவானுக்கு கேட்கிறது, பரலோகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தை அவர் வாசஸ்தலமாக விரும்புகிறார். வசனம் சொல்கிறது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கி உலகம் வேறு மாதிரி போய்கொண்டிருக்கிறது. பாவத்தில் பல போராட்டங்களிலே, கண்ணீரிலே, வியாதியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். இன்றைக்கி நம்முடைய உள்ளத்தில் இதை பார்க்கிற தேவ ஜனமே, நம்முடைய உள்ளத்தில் உயிரோடு எழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் உள்ளத்தில் வாசமாக இருக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயம், வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று எரேமியா தீர்க்கன் எழுதுகிறார். இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை முற்றிலுமாக நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், நம்முடைய இருதயத்தின் எல்லா சிந்தனை காரியங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள், நம்ம எல்லாருடைய வார்த்தைகள், நடக்கைகள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்ம ஆண்டவராகிய தேவனுடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, அவர் வாசமாக இருப்பாராம், நம்முடைய உள்ளத்திலே வாசமாக இருக்க விரும்புகிறார். பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் எழுதியிருக்கிறது, என் அன்பு மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளில் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். அதை நான் புதிதாக்க விரும்புகிறேன். ஒருவேளை அது கள்ளர் கொகையாக இருக்கிறதா, ஒருவேளை அது பாவத்தோடு இச்சையோடு இருக்கிறதா, ஏதும் சொல்லுகிறது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதாம். திருக்குள்ளது அப்படின்னா யோசித்து பாருங்களேன், கேடுள்ளதான். இன்றைக்கு கல்வாரிக்கு நம்ம ஓடி வரப்போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஒருவேளை பாவத்தோடு போராடி கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை பல போராட்டத்தோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களா? பாவம் செய்துவிட்டு, ஐயோ நான் இப்படி செய்து விட்டேனே, இதுக்கு விமோசனம் உண்டா, இதுக்கு விடுதலை உண்டா, இதுக்கு எப்படியாவது நான் வெளியே வந்துட முடியுமா என்று நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், பயந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் கல்வாரிக்கு ஓடி வா, நான் உன்னை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவ, நான் சகலத்தை புதிதாக்க போகிறேன், உன் இருதயத்தை எனக்கு தந்துருன்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அவர் வாசமாக இருப்பாராம். உங்கள் கூட வாசமாக இருக்க, நம்ம கூட வாசமாக இருக்க நம் கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, தேவன் தாமே அவளோடு கூட இருந்து அவளுடைய தேவனாக இருப்பார். உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ளுவார். நமக்கு உங்கள் கூட இருப்பாராம், நம்ம கூட இருப்பாராம். உங்கள் பிஸ்னஸில் இருப்பார், உங்கள் படிப்பில் இருப்பார், உங்களுடைய எதிர்காலத்தில் இருப்பார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டு அந்த வசனம் சொல்லுது பாருங்கள், தேவன் தாமே அவளோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். உங்கள் தேவனாய் இருப்பாராம். அவரே உங்களை கைடு பண்ண போகிறாராம். உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை. ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லையா, எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம், ஒன்றுமே நடக்கலை, நான் எப்போவுமே இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை புதிதாக்க போகிறேன், நீ என்கிட்ட ஓடி வா என்று நேசர் உங்களை கூவி அழைக்கிறார். எனக்கு அன்பான பெற்றோரே, பாருங்கள், அவர்களுடைய தேவனாக இருப்பாராம். லேவி ராகமத்தில் 26 எழுதியிருக்கிறது, அவர் நம்மோடு தேவனாக இருந்து நம்ம கூட இருப்பேன்னு அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, 21ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளெல்லாம் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அந்த சத்தம், அந்த பரலோகத்தின் சத்தம் எப்படி ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, முந்தினவைகளெல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னு எழுதியிருக்கிறது. முந்தின ஒருவேளை நம்முடைய பாரங்கள், பலவீனங்கள் எல்லாம், ஆமாம், அதில் எல்லாம் அடங்கும். அந்த வார்த்தை சொல்கிறது, முந்தினவைகள் ஒளிந்து போயின அப்படின்னு விளம்பினதான்.
அப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எனக்கு அன்பான பெற்றோரே, இந்த நாட்களிலே முந்தினவைகளெல்லாம் ஒளிந்து போகும்படியா, முந்தின பலவீனங்கள், முந்தின போராட்டங்கள், மரண பயங்கள், ஒருவேளை பாவம் செய்து விட்டு போராடி கொண்டிருக்கிற எல்லா பாவ சுபாவங்கள், திருக்குள்ள இருதயங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு புதிதாக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உண்மை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லிச்சான். விளம்பினது பரலோகத்திலிருந்து சத்தம் கேட்கு. இது பூமியின் சத்தம் அல்ல, கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம். காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். இந்த நாளிலே உங்களை புதிதாக்க விரும்புகிறார். உங்கள் வீடு பாழாய் கிடக்கிறதா, அதை புதிதாக்குவார். உங்களுடைய பிள்ளை பாழாய் கிடக்கிறதா, அது இது உண்மை, பாழாய் கிடக்கிறதா, புதிதாய் ஆண்டவர் புதிதாய் மாற்றப் போகிறார். அது மட்டுமல்ல, உங்கள் தொழில்துறைகள் உடைந்து கிடக்கிறதா, கடனோடு போராடி கொண்டு இருக்கிறீங்களா, ஊழியம் உடைந்து கிடக்கிறதா, எந்த ஒரு காரியமானாலும் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவரே, நான் என்னை முற்றிலும் நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேப்பா. என் ஆவி, ஆத்மா, சரீரம், என் சிந்தை, நான் இதுவரைக்கும் மாம்சத்தில் போராடி நான் ஜெயம் எடுக்க முடியலப்பா. மாம்சத்தில் ஓடி ஓடி நான் தோற்று போனேன். என்னை மன்னியுன்னு கேளுங்க. உங்களை நம்ம புதிதாக்கி, எப்படி சொல்கிற பாருங்களேன், மறுபடியும் அதை வாசித்து பாருங்கண்ணே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், எல்லாவற்றையும் புதிதாக்குவார். ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கீங்களா, உங்களுடைய உடல் பகுதிகள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறதா, அது பழுதாய் ஆகியிருக்கிறதா, அதை புதிதாக்குவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளாய் வரும் பொழுது எல்லாம் புதிதாக்கப்படும். ரெண்டாவது, ஆண்டவர் இது உண்மையிலே உங்களுக்கு செய்வார். எனக்கு புதிதாக்கிருங்கப்பா. எதெல்லாம் உங்களுக்கு போராடி கொண்டு இருக்கிறதோ, எதெல்லாம் பழமையாக இருக்கிறதோ, எதெல்லாம் உடைந்து கிடக்கிறதோ, எதெல்லாம் சீரழிந்து கிடக்கிறதோ, எல்லாவற்றையும் புதிதாக்குவார். இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, 4:21-4 அவளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆமாம், ஆண்டவர் பொய்யுரையாதவர். அவளுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணீரெல்லாம், நம்ம கண்ணீரெல்லாம் துடைப்பார், தேவன் துடைப்பார். அப்படி எழுதியிருக்கிறது. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இதெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு. முதலாவது, நான் எல்லாவற்றையும் நான் உன்னை புதிதாக்குவேன், உன்னை புதிய சிருஷ்டியாக மாற்றுவேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது பழையவைகளெல்லாம் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாக மாறின என்று எழுதியிருக்கிறது அல்லவா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் பழையவைகளைப் போல, பழுதாய் போனவைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களை பழுதுகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி, பழையவைகளெல்லாம் நீக்கி உங்களை புதிதாய் மாற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை யாவையும் துடைப்பேன். எதற்கெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, எதற்கெல்லாம் மரண பயத்தோடு இருக்கீங்களோ, எதிலெல்லாம் துக்கமாக இருக்கீங்களோ, எதிலெல்லாம் நீங்கள் அலறிக்கொண்டு இருக்கீங்களோ, ஐயோ இது என்ன நடந்துருவோன்னு சொல்லி இதெல்லாம் மாற்றுவேன்னு சொல்கிறாரு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர், இதோன்னு என்ன, இதோ பார், இப்போ செய்ய போகிறேன்னு சொல்கிறார். புதிதாக்க போகிறார். படுத்திருக்கீங்களா, வியாதியோடு படுத்திருக்கீங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் மரண பயம் மாறும். ஆமாம், ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்தார், நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். முதலாவது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய இருதயத்தை எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். இரண்டாவது, மரண பயம், கண்ணீர், வருத்தம், துக்கம், அலறுதல். இன்றைக்கி மக்கள் அப்படி தான் அழுதுட்டுருக்காங்க. யாரிடம் போனவங்களுக்கு தெரியல, எங்கே போனாலும் நிம்மதி இல்லை. எந்த டிவி எது பார்த்தாலும், ஒருவேளை ட்ரிங்க்ஸ் அடித்தாலும், ஒருவேளை ஸ்மோக் பண்ணாலும், எத்தனையோ காரியங்கள் செய்தாலும் எங்கேயும் அங்கே சமாதானம் இல்லை. எத்தனை சீரியல் பார்த்தாலும். ஆனால்
நம் நேசற்று வரும்போது இன்னைக்கு ஓடி வாங்க தெய்வ பிள்ளையே, என்னிடம் வா என்று சொன்னாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். முதலாவது உங்கள் பாவத்திலிருந்து, உங்களுக்கு சாபத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களை புதிதாக்கப் போகிறார். ஒரு புதிய மனுஷனாய், ஒரு வெளிச்சமுள்ள மகனாய் இருளை நீக்கி இன்னைக்கு உங்களை புதிதாக்கப் போகிறார். உங்களோடு வாசமாக இருக்க போகிறார். உங்களோடு கூட தங்கி இருக்க போகிறார். உங்களோடு தங்கி இருப்பார். உங்கள் கூட நடப்பார். உங்கள் கூட பேசுவார். ஆம், நம் தேவன் பேசுகிற தேவன். ஆதரிப்பார். எல்லா பரிசுத்தவான்களோடு தெய்வ பிள்ளையோடு பேசினார். ஒருவேளை சகையோடு பேசினார், விபச்சார ஸ்திரியோடு கூட பேசினார். எல்லாரோடு அவர் பேசுவார். பேசி அவர்களை மாற்றுவார். இன்னைக்கு அதைத்தான் செய்ய போகிறார். ரெண்டாவது, கண்ணீரெல்லாம் துடைக்க போகிறார். இதை வாசித்து பாருங்கள் வேதத்தை. இதெல்லாம் செய்ய போகிறார். மூன்றாவது பாருங்கள், அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த சிங்காசனத்தில் 5ஆம் வசனம், சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது. இது உண்மைன்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இது உண்மை அப்படின்னு சொல்கிறார். இது உண்மை, சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். மூணாவது உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார். என்ன சொல்கிறார் பாருங்களேன். 6ஆம் வசனம் சொல்கிறது, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம் பாருங்க, அல்பா ஏன்னா முடிவில்லாதவர், ஆதியும் அந்தமும் அப்படி சொல்கிறார் பாருங்களேன். ஆயிற்று, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று அப்படின்னா நீங்கள் என்னதெல்லாம் ஆண்டவற்றை கேட்குறீங்களோ, எதெல்லாம் ஆண்டவற்றை விண்ணப்பிக்கிறீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆயிற்று ஆயிற்று, உனக்கு ரெடி ஆயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், நீங்கள் விசுவாசத்தோடு எங்கள் அப்பா செய்வார் நம்புங்க தெய்வ பிள்ளையே. இன்றைக்கி தெய்வ பிள்ளைகளை நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் விசுவாசமே கிடையாது. அநேகற்ற விசுவாசம் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் நடக்கும். கர்த்தர் செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்பினோர் கெடுவதில்லை தெய்வ பிள்ளைகளே. இங்கே வசனம் சொல்கிறது பாருங்களேன், அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்றுப்பா அப்படி சொல்கிறார். உங்களை பார்த்து சொல்கிறார், என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பா ஒமேகா ஆதியும் அந்தமாக இருக்கேன். நான் முடிவில்லாதவர், நான் ஆதி அந்தம், நான் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், அவர் முடிவில்லாதவர். எனக்கு அன்பான பெற்றோரே, இதை பார்க்கிறேன் வாலிப மகனே, உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கிறாயா? துளிர்க்கும். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா? என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆயிற்று. வேலை இல்லையா? திருமணம் ஆகலையா? ஒருவேளை நீ நினச்ச காரியம் ஒன்றுமே நடக்கலையா? எல்லாம் ஃபெயிலியரா? ஆண்டு சொல்கிறார், ஆயிற்று. நீ அவரை நம்பு. அவர் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்து அவரை ஆளுகை செய்கிறவர். உனக்கு எல்லாவற்றையும் செய்வார். இதை பார்க்கிற உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்வார். அவரால், அதான் சொல்கிறேன், நேசரால் எல்லாம் கூடும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த வசனம் சொல்கிறது. அவர் இந்த பாருங்க எழுதியிருக்கிறது, ஆதியும் அந்தும் அல்பா ஒமேகாவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இலவசமாய். ஒருவேளை நிறைய பணம் கட்டி இந்த வேலை கிடைக்கல, நிறைய பணம் கட்டி வேஸ்ட் ஆகிட்டு ஏமாற்றிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி பல சூழ்நிலை உங்களுக்குள்ளே காணப்படலாம். இப்போ நிறைய பணத்தை கட்டி இந்த காரியம் நின்று போச்சு, அது ஒருவேளை அது டிலே ஆகி கிடக்கிறதுன்னு நினைக்கிங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை சொல்லி அறிக்கை பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, முதல்ல வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், வார்த்தையை அறிக்கை பண்ணணும். கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இதெல்லாம் பின்னி பிணைய வேண்டும். பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் தாகமாக இருக்கிறவனுக்கு. தாகத்தோடு இருக்கிறீங்களா? ஐயோ நான் எல்லாம் ஏமாந்துட்டேன் சகோதரி, எனக்கு எல்லாம் ஏமாந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எல்லாம் உனக்கு ஆயிற்று, நான் செய்வேன் சொல்கிறார். நான் செய்வேன். நான் அல்பா ஒமேகா ஆதியும் அந்தமாக இருக்கிறேன். நான் தாகமாக இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு இலவசமாக பரலோகத்தின் தேவன் ரட்சிப்பு நமக்கு இலவசம். கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், இலவசமாய் நம்மை
நம்முடைய சாபத்தெல்லாம் நீக்கி இருக்கிறார். இங்கே சொல்கிறாரு, எதிர்காலத்துக்கு என்ன, ஒரு வேளை நீங்கள் ஒரு தொழில் செய்யணும், எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வார்த்தைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்கப்பா, சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர், நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன், உங்கள் பாதத்தை பிடிச்சு ஜெபிக்கிறேன் ஐயா, நான் உங்கள் பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறேன் ஐயா, நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன் ஐயா, எனக்கு ஒரு வழிகளை திறந்து தாரும் என்று கேளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். ஒருவேளை தாவீது ராஜாவாகிறதற்கு எந்தவித ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு ஷெட்டிஷோனுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் தாவீதை கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினார். வேதத்தில் பார்க்கும்போது ஒன்றுமில்லாதவர்களை இல்லாதவர்களை இருக்கிறவோர் அழைக்கிற நம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கூட அதை மாற்றப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? நான் தாகமாக இருக்கிறல்ல, நான் உன் தாகத்தை தீர்ப்பேன் அப்படி சொல்கிறார் பாருங்களேன். தாகமாக இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாக கொடுப்பாராம். இலவசமாய் உங்களை நோக்கி கடந்து வருகிறது ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, தாவீது பாருங்கள், எபிரேயர் ஆக்கியோன் சொல்கிறார் 10ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் சொல்கிறார், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. எபிரேய ஆக்கியோன் அப்படி சொல்லுகிறார் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை யார்? ஆண்டுடைய வார்த்தை. நம்முடைய நம்பிக்கை யார்? அவர்தான். ஜெபிங்க, பாதத்தை பிடிச்சு ஜெபிங்க. ஒருவேளை ஆபிரகாம் எல்லாம் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜெபித்தார், விழுறாரு சாஷ்டாங்கமா. மோசே விழுறாரு, ஆரோன் விழுறாரு, சாஷ்டாங்கமாக விழுந்தெல்லாம் ஜெபிங்க. பெற்றுக்கொள்ளும் வரை விடாதீங்க. ஆண்டவர் தரமை விடவே மாட்டார். ஏன்னா அந்த வசனம் அப்படி சொல்லியிருப்பாருங்க, அறிக்கை எடுக்கிறதுல அசைவில்லாமல், அசையக்கூடாது, உறுதியாக இருக்க கடவோம், உறுதியாக இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. தாவீதுக்காக செய்யவில்லையா? பரிசுத்தவான்களுக்காய் செய்யவில்லையா? உங்களுக்காய் செய்யவில்லையா? எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கிறார். இப்போ கூட நீங்கள் தாகமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் தாகத்தை நான் தீர்ப்பேன். ரெடி ஆயிட்டுனா உங்கள் கருத்தில் வரும், உடைய குடும்பத்துக்கு வரும், உடைய பிள்ளைகளுக்கு வரும். திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், சேலரியாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய போகிறார். பாவத்திலிருந்து விடுதலை, கண்ணீரில் மரண போராட்டத்திலிருந்து விடுதலை, உங்கள் மரண பயத்தெல்லாம் மாற்றுவார். இன்றைக்கி அநேகருக்கு மரண பயம் திடீரென்று வந்து விடுகிறது. கர்த்தர் இதெல்லாம் மரணமும் இல்லை சொல்கிறார் பாருங்களேன். அவளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். 2வது அதை செய்ய போகிறார். 3வது சொல்கிறார், உனக்கு ரெடி ஆயிட்டு, நான் உனக்கு செய்ய போகிறேன், நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் சொல்கிறார். யார் பெற்றுக்கொள்வாங்களாம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது 21:7 வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். எவ்வளோ பெரிய வசனம். நீங்கள் இன்றைக்கி அவர் அண்டை வர்றீங்க தேவ பிள்ளைகளே. நீங்கள் ஒருவேளை சகோதரியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், முதியோர்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி நம்ம அனுபவிக்க முடியுமா தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நம்பிக்கையும் வேணும். நம்ம ஆண்டவர் செய்வார் என்பது இந்த உலகத்தையே நம்ம பார்க்கக்கூடாது, ஆண்டுடைய வார்த்தை. ஆமாம், அதை தான் ஜெயம் கொள்ள முடியும். பிசாசு சொல்லுவோம் ஒன்றும் நடக்காதுமா. எத்தனை நடத்தி தந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில், எத்தனை காரியங்கள் நம் கண்ணீரை துடைத்து இருக்கிறார், எத்தனை மரணத்தை மாற்றியிருக்கிறார், துக்கத்தை மாற்றியிருக்கிறார், அலறுதலை மாற்றியிருக்கிறார், வருத்தத்தை மாற்றியிருக்கிறார், பாவத்தை எடுத்து போட்டிருக்கிறார். இங்கே சொல்கிறார் பாருங்களேன், ஜெயம் கொள்ளுகிறவன் இது எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வானா. அதான் அர்த்தம். அது மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றப் போகிறார். நம்முடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளையாய், அவருடைய பிள்ளைகளாய், சொந்த குமாரனாய், இது பார்த்து கொண்டிருக்கிற சொந்த குமாரத்தையாய். ஒருவேளை அப்படி உங்களை இந்த நாட்களில் முத்திரை போட போகிறார். சொந்த குமாரனாய், சொந்த குமாரத்தியாய். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் செபித்து, ஆண்டவரே என் இருதயத்தை உங்களுக்கு முற்றிலும் நான் ஒப்பு கொடுக்குறேப்பா, என் இருதயம் என் சிந்தை எல்லாம் பாழாய் கிடக்கிறது ஐயா. ஆண்டவரே தேவையில்லாத எல்லாவற்றையும், கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் இன்றைக்கி புதிதாக்க போகிறார். இதோ சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர்,
சகலத்தையும் புதிதாக்குவார். ஆமாம், இது உண்மை, இது சத்தியம். இவைகளை எழுது அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், எழுதினால் அதை மாற்ற முடியாது. ஆமாம், உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்க போகிறார். இது உண்மை. பாதத்தை பிடிச்சி கதருங்க தேவ பிள்ளைகளே. மனுஷர்கிட்ட போகிறத நிறுத்துங்க. மனுஷர்கிட்ட போய் அழாதீங்க, தேவ சமூகத்தில் அழுங்க. மூன்றாவது ஆண்டு சொல்கிறார், ரெடி ஆயிட்டு. நான் இந்த வார்த்தை கூட முன்னால் பேசியிருக்கிறேன், ஆனால் கூட மறுபடியும் ஆண்டு சொன்னார் ரெடி ஆயிட்டுங்கிறத குறித்து பேசியிருக்கேன், சில ஒர்ஷிப்பில் பேசியிருக்கிறேன். ஆண்டு சொல்கிறார் ரெடி ஆயிட்டு. நின்று போயிருக்கிறதா? ரெடி ஆகும். ஏன்னா அவரால் நீங்கள் விசுவாசிக்கணும். நான் ஜெபிக்கிறேன், எனக்கு நடக்கலையே, விசுவாசிங்க. தாவீது கர்த்தர் எனக்கா யாவை செய்து முடிப்பார் சொன்னார், நடந்தது. எல்லாம் செய்து முடித்தார் தாவீதுக்காக. எத்தனையோ எதிரிகள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள் எல்லாருக்கும் உண்டு. விசுவாசிகளுக்கு உண்டு, ஊழியர்களுக்கு உண்டு, இதை பார்க்கிற தேவ பிள்ளைகள் உங்களுக்கு உண்டு, எங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த எபிரேய ஆக்கியன் எழுதினது போல 10:22 படி அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில், அறிக்கைனா அவர் செய்து முடிப்பார், எனக்காக யாவை செய்து முடிப்பார். அந்த வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை என்னுடைய மகளுடைய திருமணத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்த்திங்கன்னா, நான் மண்டபத்தில் நின்று கொண்டு இருக்கும்போது பிசாசு சொன்னால் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லலாம். கல்யாணம் நாளை காலையில், நைட்டில் அப்படி போராடுறான். உடனே நானும் கூட அப்படியா, என்ன இப்படி சத்தம் கேட்குது, தூரத்தில் நின்று கேட்குது, நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நான் உடனே பயந்து போனேன். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படி தெரிஞ்ச உடனே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வேர்டு அப்படி எழுதப்பட்டுச்சு. இந்த வார்த்தை சொன்னேன், அது எனக்கு அப்போ தெரியாது, இப்படி அறிக்கை பண்ணணும்னு தெரியாது. 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வார்த்தை சொன்ன உடனே நான் அதை பார்த்த உடனே சொன்னேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதை அறிக்கை பண்ண ஆரம்பித்தேன். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் மிக நேர்த்தியாய் நடத்தினார். இன்றைக்கு வரைக்கும் நம்மை பாதுகாக்கவில்லையா? உங்களையும் கூட ஒன்றுமே நடக்கல நினச்சிட்டு இருக்கீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல உங்கள் இருதயத்தை எல்லாம் பழுதா, ஒருவேளை உங்கள் சகலமும் அசுத்தமாகவும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி கல்வாரிக்கு ஓடி வாங்க. சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறவட்ட ஓடி வாங்க. வந்து முழங்கால் போட்டு கதறுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை புதிதாக்குங்க, என் சிந்தனை புதிதாக்குங்க, என் பார்வை, என் உணர்வு, என் எண்ணங்கள், என் நடைகள், என் வார்த்தைகள் எல்லாம் புதிதாக்குங்க, என் உணர்வெல்லாம் புதிதாக்குங்கன்னு சொல்லுங்கள். புதிதாக்கி உங்களோடு வாசமாக இருக்க போகிறார், உங்களோடு தங்கி இருக்க போகிறார். அப்படி வாசஸ்தலத்தை உங்கள் வீட்டில் வைக்க போகிறார். இரண்டாவது, கண்ணீரெல்லாம் துடைக்க போகிறார், மரணம் இல்லை. மூன்றாவது, ரெடி ஆயிற்று. இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்கி. இது உண்மை, இது சத்தியம். அப்படி சொல்கிறார், இது உண்மைங்கார், இது சத்தியம், இவைகளை எழுதுன்னு சொல்லி யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு சைன் போட்டு தருகிறார், சைன் போடுகிறார். அது நிறைவேறும். உங்கள் ஃபைல் ஃபில்லப் ஆகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அப்படி சொல்லுகிறார், உங்களுடைய ஃபைல் இன்றைக்கு ஃபில்லப் ஆகிறது. கர்த்தர் சைன் போடுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறப்பா. நன்றி ராஜா, எங்கள் அப்பா எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் இதை பார்க்கிற என் அன்பு குடும்பங்கள் ஒருவேளை யாராயிருந்தாலும் எல்லாருக்கும் செய்வீராக. ஓ ஜீசஸ், எல்லாவற்றையும் புதிதாக்குவீராக. அவளை புதிய மனுஷனாய், புதிய பெற்றோராய், புதிய வாலிபர்களாய், புதிய சுபாவங்களாய் இவர்களை நிரப்புவீராக. எல்லாரும் கண்ணீர் துடைக்கப்படுவதாக. என்னென்ன காரியத்திற்காய் கண்ணீர், துக்கம், அலறுதல், வருத்தத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ, இன்றைக்கு என் அப்பாவுடைய கரம் சிங்காசனத்தில் மகத்துவம் நிறைந்தவர், வல்லமையுடையவர், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தேவன், மை காட், 14 பேர் சிறந்தவர், வர்ணிக்க முடியாதவர், வெளிப்படுவீராக. வர்ணிக்க முடியாதவர், அப்படி சொல்லுகிறார் கர்த்தர், வர்ணிக்க முடியாதவர், வெளிப்படுவீராக. ஆயிற்று என்று சொல்லுகிறீர், எல்லாருக்கும் நன்மைகளை செய்வீராக.
ஏமாந்து கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாகத்தை தீர்ப்பீராக. ஜெயம் கொள்ளுவார்களாக, ஜெயம் எடுப்பார்களாக. பாவத்திலிருந்து ஜெயம், கண்ணீர்களிலிருந்து வெளியே வரும்படியாக ஜெயத்தை கட்டளிடுவீராக. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் சொன்னீர். இவர்களுக்கு எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு ஆண்டவர்கள் ஜெயம் கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடுத்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் இழந்து போன, ஒருவேளை பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பெண் பிள்ளைகளை வஞ்சித்து வைத்திருக்கிற வல்லமைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு ரெடி ஆயிட்டு சொன்னீர், இப்பொழுது அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. தாகமாயிருக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீர் அருளி ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களோடு வாசநீர் தங்கியிருப்பீராக. அவர்கள் குமாரன் குமாரத்தி என்று முத்திரை போடுவீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.